சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கொடுத்துக்கூடிய ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட்டர் ஆன் பண்ணிடுங்க. இந்த மோடுங்கிற பட்டனை 3 டைம்ஸ் பிரஸ் பண்ணுங்க. 1 2 3 டைம்ஸ் பிரஸ் பண்ணோன்னா ஈக்குவேஷன் வரும் பாருங்க. அது கீழே நம்பர் பாருங்க 1 இருக்குங்களா, 1 நம்பரை பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ அன்னோன் வந்து 2 3 கேட்கும். நமக்கு வந்து எக்ஸ் ஒய் ஜெட் 3 தெரியாது. அப்போ அந்த அன்னோன் வந்து 3ங்கிறது அமுத்திங்க. A1ங்கிறது வந்து எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்க. எக்ஸ்க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு 3 அமுத்தி ஈக்குவல். B1ங்கிறது ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட், ஒய்க்கு முன்னாடி பாருங்க -1 இருக்கு. C1ங்கிறது Z1 கோஎஃபிஷியன்ட் 2 அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. அடுத்து Dங்கிறது பார்த்து D1ங்கிறது 8 அமுத்தி ஈக்குவல். ஒரு வேல்யூ என்டர் பண்ண உடனே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஈக்குவல் அமுத்திடணும். A2ங்கிற செகண்ட் ஈக்குவேஷன்ல x னுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்க 1 அம்தி ஈக்குவல். அடுத்து y னுடைய கோஎஃபிஷியன்ட் 1 அம்தி ஈக்குவல். z னுடைய கோஎஃபிஷியன்ட் 1 அம்தி ஈக்குவல். d2ங்கிறது பாருங்க 2 அம்தி ஈக்குவல். a3 அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன்ல x னுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 2, y னுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1, z னுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து -1. அடுத்து d3ங்கிறது வந்து -1. இப்போ அமுத்துனதுக்கு அப்புறம் பாருங்க x னுடைய வேல்யூ வந்து 1 வருது. அடுத்து திருப்பி ஈக்குவல் அமுத்துங்க. y னுடைய ஆன்சர் வந்து பாருங்க -1 வருது. இங்க எழுதிங்க -1 எழுதிங்க. அடுத்து z னுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்க, z னுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 2 வருது. இப்போ இதே மாதிரி இப்போ கீழ கொடுக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு x y z னுடைய ஆன்சர் என்ன வருதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.